traders, welcome you all. This is Nijil with you from TradeBreak. வீடியோவில் நம்ம நாளைக்குள்ள நிஃப்டி அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம லெவல்ஸ் எப்படி ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு அரௌண்ட் 23,493 அண்ட் இன்னைக்குள்ள நம்ம ட்ராப் zone பார்த்தீங்கன்னா 23,353 பார்த்தீங்கன்னா தெரியும் 23,353 to 23,403 இந்த ப்ளூ கலரு லைனு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸு பிகினர்ஸு இல்லை ஃப்ரெஷர்ஸு சேஃப் பிளேயர்ஸு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸு மார்க்கெட் விட்டுருங்க, ஏன்னா வொலாட்டிலிட்டி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ட்ராப் zone-குள்ளே வந்தது. இங்கேயே பை பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மார்க்கெட்டுக்கு பை ஆன் டிப்புக்கு வந்தது அண்ட் எக்ஸாக்ட்லி நம்ம ட்ராப் zone-குள்ளே வந்தது. அண்ட் ஒன்ஸ் ட்ராப் zone விட்டு வெளியே போனோன்னா அச்சீவ்ட் அவர் R1 பிரேக் ஆயிடுச்சு. நம்ம R2 அச்சீவ்டு அண்ட் R3. நார்மலாக R1 R2 R3 தான் கொடுப்பேன். இன்றைக்கி நான் R4ம் கொடுத்துருந்தேன். பிகாஸ் இன்றைக்கி ஒரு சார்ட் படி பார்த்தா இன்றைக்கி ஒரு 23,620 வரைக்கும் போகணும். கரெக்டாக R4ம் இன்றைக்கி அச்சீவ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி, அதனால் வொலாட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா எகெயின் நம்ம ட்ராப் zone-குள்ளே வந்தது. எகெயின் பை ஒன் டிப்பு. ஆஸ்லாங் நம்ம மீடியனுக்கு மேலே தான் ப்ரைஸ் இருக்குது. ஸோ நம்ம சியில் தான் பார்க்கணும். அண்ட் பார்த்தீங்கன்னா எகெயின் எல்லா லெவல்ஸும் எகெயின் அச்சீவ்டு. ஃபைனலாக இன்றைக்கி மார்க்கெட்டை க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 23,550 லெவலில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஹையர் லெவலில் தான் எங்கே ஓப்பன் ஆயிடுச்சோ பார்த்தீங்கன்னா 493 ஓப்பன், அதுக்கு மேலே தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சரில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மண்டே பார்ப்போம் அந்த ட்ராப்பாக இல்லை பார்ப்போம், நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். அண்ட் நாளைக்குள்ள லெவல்ஸ் பார்ப்போம். அண்ட் இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் லெவல்ஸு தேவை இருக்கிறவங்க டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். லெவல்ஸு செப்பரேட் குரூப் இருக்குது, அதில் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, நாளைக்கு நம்ம பார்ப்போம். நாளைக்கு நம்ம 5 மினிட்ஸு நாளைக்கு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஸ்டில்லு பேரிஷ் தான். கரெக்டாக லாஸ்ட்டு இதில் நம்ம சப்போர்ட் எடுத்தோம். இங்கே 23 பார்த்தீங்கன்னா லோ 22,9, இந்த லோ 22,955 இந்த லோ சப்போர்ட் எடுத்து போகுது. வி கேன் சி பிகாஸ் அது ஒரு சைக்கலாஜிக்கல் நம்பரு. அங்கேருந்து பிகாஸ் ப்ராஃபிட் புக்கிங்னா இங்கே செல் பண்ணியிருந்தவங்கலாம் இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராஃபிட் புக்கிங்னால ஏறுது. அண்ட் பார்த்தீங்கன்னா மேபி இன்னும் ஒரு 2 நாள் கூட ஏறலாம். மேபி எகெயின் ஃபால் வரலாம், சொல்ல முடியாது. பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா அப்படியே போயிடும். ஸோ நம்ம நாளைக்கு அனாலிசிஸ் பார்ப்போம். பிகாஸ் பார்த்தீங்கன்னா வருது எகெயின் வந்து மேபி இப்படி கூட வரலாம். ஸோ நம்மளோட வீல்சி சின்ன டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபார்மேஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் எப்பவும் ஒரேடியாக மேலே போகாது, ஜிக்ஸாக்டில் போகும். பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டு. அதுக்கப்புறம் ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கூட மேலே போய் எடுத்துடாதீங்க. ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே போகும், ஒரு டிப்பு வரும், அதுக்கப்புறம் திருப்பியும் ரைஸ் ஆகும். ஸோ இன்கேஸ் கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள், மேலே போய் எடுத்துடாதீங்க, ஏன்னா கீழே வரும். அதுக்கப்புறம் எகெயின் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்கள். இல்லை ஃப்ளாட் அந்த மாதிரி இருந்ததுனாலும் ஹை பிரேக் ஆகணும். இன்றைக்கி ஹை இம்பார்ட்டண்ட்டு. அது பிரேக் ஆனால் உங்கள் ரிஸ்க் படி 1:3 மினிமம் வச்சு ட்ரேட் பண்ணலாம். இன்கேஸ் பேரிஷ் அப்படி கேப் டவுன் அந்த மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். மேபி எங்கேயாச்சும் இங்கே சப்போர்ட் எடுக்குதுன்னு பாருங்கள். சப்போர்ட் எடுத்து ஏதாச்சும் பிரேக் ஆகுதுன்னா சி சைட் போகலாம். இல்லை மீன்ஸ் சப்போர்ட்டே 2-3 வாட்டி டச் ஆகி பிரேக் டவுன் ஆகுதுன்னா பி சைடு போயிடும். ஸோ பி சைடு போனீங்க உங்களுக்கு ஆஸ்பரா உங்கள் ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி 1:3 மினிமம் 1:3 வச்சு ஸ்டாப் லாஸை வச்சுட்டு 1:3க்கு எய்ம் பண்ணலாம். ஓகே பஸ். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் டூ கமெண்ட். தேங்க்யூ. See you in the next video. Bye.